கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம்மில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ரோலுக்கு வந்துட்டு ஸோ ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2024 மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இந்த ஐபிஎம்மில் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ். இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஎம்மில். தென் இந்த லொக்கேஷன் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து காமனாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு காமனாக வைக்கிற டெஸ்ட்டில் ஸோ யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க, யாரெல்லாம் வந்துட்டு ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போகிறாங்க, யாரெல்லாம் ஆஃபர் லெட்டர் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. அந்த ப்ரிஃபர்டு லொக்கேஷனில் ஒரு 3 லொக்கேஷன் வந்து உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் நீங்களே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எந்தெந்த லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த 3 லொக்கேஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்கள் 3 ப்ரிஃபர்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரிஃபர்டு லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரிஃபர்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு எந்தெந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மைசூர், கோயம்புத்தூர், திருவாண்டம், ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, பூனே, சென்னை, பெங்களூர், கொச்சி, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஒடிஷா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ப்ரிஃபர்டு லொக்கேஷன் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று பெங்களூர், ஒன்று கொச்சி, இல்லை ஹைதராபாத், இல்லை திருவாண்டம் இந்த 4 லொக்கேஷன் கொடுங்க. கோயம்புத்தூர், சென்னை வந்து வேணாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்போஜர் இருக்கும். இருந்தாலும் அதர் ஸ்டேட் போயிட்டு நம்ம எக்ஸ்போஜர் பண்ணுறோம், அது தனி ஒரு விஷயம். அதனால் என்னோட சஜஷன் நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக எந்தெந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு பெங்களூர், கொச்சி கொடுப்பேன். தென் அதுக்கப்புறம் ஹைதராபாத், திருவாண்டம் இந்த 4 லொக்கேஷன் ஏதாவது 2 லொக்கேஷன் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்துட்டு வெளி ஸ்டேட் போனோம். ஸோ இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அடுத்தது சென்னையில் இருந்துட்டு இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜாப் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்த பெரிய லொக்கேஷனுக்கு எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதை விட சென்னை லொக்கேஷன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து அந்த சென்னை லொக்கேஷன்லேருந்து பெரிய லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் நீங்கள் டேரெக்டாகவே பெங்களூர் லொக்கேஷனில் போயிட்டீங்கன்னா ஸோ அடுத்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெல்லி அந்த மாதிரி பெரிய லொக்கேஷன் போகலான்னு உங்களோட திங்க் வரும். தென் டெல்லியிலேருந்து அடுத்த பெரிய லொக்கேஷன் எங்கன்னா அப்ராட் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராட் மாதிரி ஒரு பெரிய லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு திங்க் வரும். அதனால் நீங்கள் எடுத்து உங்கள் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய லொக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பெரிய லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு உங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து என்னென்னலாம் கிரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஐபிஎம் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் வில் பி பார்ட்டிசிபேட் இன் த மெனி ஆஸ்பெக்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சச் as a டிசைன், கோட் இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ வில் கிரியேட் அ சாஃப்ட்வேர் enables the client's hybrid cloud AI journeys. You will have the opportunity to work with the latest technology, ensure the applicants delivered are the high performing, high available, responsible and maintainable. You will be your primary responsibilities include the analytical problem solving and solution enhancement, analysis, validate and the process improvements and to existing failures with the support to the architect to the technical leader, comprehensive engagement across process space, involvement in the every step to process from the design, development, testing, release, changes and the troubleshoot where necessary, providing the great customer services, strategic stakeholder engagement and innovative coding solutions, drive key discussion with your stakeholders and analysis the current landscape for opportunity to operate the code creative solutions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஏற்ற ஒரு ஜாப் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிசைன்ஸாக இருக்கட்டும், கோட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா எல்லா ரோலும் நீங்கள் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த க்ளவுட் அண்ட் ஏஐ ரிலவெண்ட்டான ஜேர்னிஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் உங்களோட
கோடிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங், உங்களோட ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹை பர்ஃபார்மிங், ஹை அவைலபிள், ரெஸ்பான்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு காமனாக ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு டீப் ஸ்கில்லில் ஒரு அனாலிசிஸ் ஸ்கில்லும் இருக்கணும். அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது, அதை வந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஃபைண்டராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ரெக்கார்டு எஜுகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி ஓகே, ப்ரிஃபர்டு எஜுகேஷனுமே பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரெக்கார்டு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னாலும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங்குமே வந்து ப்ரிஃபரபிளி இன் ஜாவா, C++, பைத்தான், Node.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ் வந்து வெறும் ஈஸி தான், பேசிக்கான ஈஸி தான். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SDLC அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பர்சனலாக படித்த ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் திஸ் அன் என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் ஃபார் த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் த கம்ப்ளீட்டட் தர் எஜுகேஷன் அண்ட் அப்டைன் த டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங், அதாவது என்ட்ரி லெவலில் ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங். அதாவது இந்த கேண்டிடேட் வந்து ஆஃப் கேம்பஸில் ஸோ என்ட்ரி லெவல் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிகிரிக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிகிரி வாங்கி வச்சிருக்கணும். அதாவது இப்போ 2024 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி உங்கள் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் should be the 2024 only. நீங்கள் பார்த்துக்கோங்க, only for 2024 பேட்ச் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BE, BTech, ME, MTech, dual degree, MSc, MCA in CS, IT or other semi-IT circuit branches in the 6.0 CGPA 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. calculation of the sum qualification is equal to sum அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கொடுத்துருக்காங்க. all subjects will be considering include the expert elective and optional subjects. கண்டிப்பாக நீங்கள் வந்து 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது BE, BTech, ME, MTech, dual degree, MSc, MCA, CS இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்ச் பீப்புள்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது 2024 பேட்சஸ் பீப்புள்ஸ். ப்ரிஃபர்டு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங், ஃப்ளூயன்ட் இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன், குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில். இது காமன் எல்லா ஜாப்லையும் கேட்குறதா. அதுக்கப்புறம் வேறு அபவுட் பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பிரச்சனை நமக்கு தேவையில்லை. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த சிட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஐபிஎம்மில் டேரெக்டாக லாகின் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஐபிஎம் ஐடி இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூவாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எந்த கம்பெனி, கம்பெனிலாம் ஆப்ஷனல் தான். ஸோ எந்த கண்ட்ரி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இமெயில் வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கைஸ், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிருக்கும். உங்களுக்கு ஃபர்தராக எல்லாத்துக்கும் மெயில் வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸுமே இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சேனலும் இந்த வீடியோவும் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்டாக இருக்குது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.